குட் மார்னிங். காலையில் டைம் எப்படி இருக்குது பாருங்கள். கிராமத்தில் செம்மையாக இருக்கா, வியூலாம் நல்லா இருக்குங்களா, சவுண்டெலாம் சூப்பராக இருக்கும். இப்போ சென்னையிலேருந்து அண்ணனுங்கெலாம் வராங்க. ஸோ அதை ரிசீவ் பண்ணுறதுக்காக என் மச்சனை போயிருக்காப்புல. காலையில் டைம் எப்படி இருக்குது சொல்லுங்கள். இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா வீடை கலப்பலான்னு ஆகிடும், எல்லோரும் வந்துடுவாங்க. இப்போ வந்துட்டு அவங்கவுங்க வீட்டில் அவங்கவுங்க இருக்காங்க. இன்னும் தண்ணி வரல, தண்ணி வந்தால் தண்ணி நனைக்கணும், அதுக்காக வெயிட்டிங்கு. வழக்கம் போல் டீ போட சொல்லிட்டாங்க. எழுந்து வந்ததுமே முதல் வேலையாக டீ போடுமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் டீ வச்சுட்டேன். கிச்சன் பாருங்கள் ஓரளவுக்கு நீட்டாக இருக்குமா. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கிளம்பலான்னு ஆகி போயிடும். காலையிலுக்கு ஆப்பம் மாவு அரைச்சி வச்சுருக்காங்க. ஸோ ஆப்பம் தான் இருக்கும். ஆப்பம் இல்லைன்னா பட்டாணி கறி, இல்லைன்னா முட்டை கறி, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கும். இன்னும் இஞ்சி எடுத்துகிட்டு வரல, இஞ்சி எடுத்துகிட்டு வரணும். இங்கே நான் வந்ததுலேருந்து இந்த கோழி சத்தம் மட்டும் தான் கேட்கல. காட்டுக்கோழிலாம் இருக்குது, கோழி சத்தம் கேட்கல. இந்த வாட்டி காக்கா சத்தம் நல்லா கேட்குது. சிக்ஸ் 30 ஆகுது. பசங்க எல்லோரும் எழுந்துட்டாங்க. அவங்க அப்பா வச்சுட்டு இருக்காரு. நான் டீ போட்டு கொடுக்க சொன்னாங்களோ, அதனால் இங்கே வந்து நிற்கிறேன். கொஞ்சமா வை, கசக்கும். அதுதான் வைக்கிறாரு. சிறப்பான மச்சான் வந்து போச்சு ஆரம்பிச்சு 10 மணிக்கு தான் அங்கே தான் பட்டாக்கு ஜூடியோவில் வாங்கி தரவா. இங்கே ஜூடியோவில் சூப்பராக டேய் சூப்பரா இருக்கா. ஜுடியோலாம் வந்து லேடிஸ் கரெக்டாக இருக்கும் மச்சான். ஆம்பளை பசங்க எழுதுல எல்லாம் ஜூடியோ தான். யாராவது போனா என்ன இது கேட்க கண்டிப்பாக நீங்கள் பாருங்க. மணி 7 போது பேட்டரி போட்டாச்சு. காலையிலேயே அண்ணா அப்புறம் அவங்க ஃப்ரெண்டெல்லாம் வந்திருக்காங்க. எல்லாரும் கேட்டிருந்தீங்க இவர் ஓன் பிரதரானிட்டு. அவங்க 2 பேரும் தான், என் மச்சனும் இவரும் தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஸோ பிஃபோர் மேரேஜில் தான் இவங்க எல்லோரும், என் ஹஸ்பண்ட் இவங்கெல்லாம் பேச்சுலர் லைஃப். ஆஃப்டர் மேரேஜ் தான் நான் வந்து உள்ளே வந்ததுக்கப்புறம் இவரை பார்க்குறதுக்காக இவர் வீட்டுக்கு வந்தார், என் மச்சனை பார்க்க. அப்படியே பாப்பான்னுவாங்க, நானும் அண்ணான்னு சொல்லுவேன். ஸோ அப்படியே அண்ணன் தங்கச்சி பாண்டிங் க்ரியேட் ஆகிருச்சு எங்களுக்குள்ள. இப்போ இவர் துபாய் போயிட்டார், இருந்தாலும் இந்த பாண்டிங் க்ரியேட் ஆகும். ஸோ இவங்கெல்லாம் ஒரு கேங். அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 வருஷம் 25 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப். சதி எத்தனை வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுது? 20 வருஷம். 20 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சா? இண்டஸ்ட்ரி வந்து 19-18 வருஷம் முன்னாடி ஒரு 2-3 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ 20 வருஷம். ஸோ 20 வருஷம் நட்பு இவங்கெல்லாம். ஸோ அவருக்கு ஒன்றுனா இவங்க வர்றது, இவங்களுக்கு ஒன்றுனா அவங்க வர்றது. அதுவும் இல்லாமல் இப்போ ஃபேமிலியோட பாண்டிங் வர இருக்கு. அவங்க வீட்டுக்கு ஒன்றுனா நாங்கள் போவோம், எங்கள் வீட்டுக்கு ஒன்றுனா அவங்க வருவாங்க. நல்ல ஒரு பாண்டிங் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ நிறைய வீடியோஸை பார்ப்பீங்க. அண்ணா வந்து வீட்டுக்கு வருவார். காலையில் விளக்கெல்லாம் ஏற்றிட்டாங்க. ஆக்சுவலி அப்படிதான் இறங்கலாம் நினைச்சேன், ட்ரெயின்ல வரலன்னா. அது என்ன எடுத்து வரன்ட்டு திருப்பி பார்த்து தூங்கணும் 1 hour. நல்லா இருந்தா 5 மணிக்கு வந்து 5:50. మేము చాయ్ కుడిచో ఎత్తనో ఒకటి. അത് നാടമുട്ട, അത് നാടമുട്ട. മേമ 2 എണ്ണം മാത്രം ഉണ്ട്. ആ ആ എന്താ ചെയ്യാ, നമുക്ക് വണ്ടി ഉണ്ടല്ലോ. അപ്പോൾ നമുക്ക് സുധി ഒന്ന് അയച്ചിട്ട് ഒരു 10 മുട്ട വാങ്ങിക്കൊണ്ട് വരാൻ പറയാം. സുധി
இங்கே வாயேன். தண்ணி வந்துருச்சு. இன்னைக்கு இனிமேல் தான் இப்போ நடக்கும் பாருங்கள் ஒரு ஓட்டமோ. ஏன்னா தண்ணி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வரதுனால செடிங்களுக்கு நினைக்கணும். முட்டை இல்லைப்பா. இப்போ முட்டை கறி பண்ணலாம் பார்த்தா 2 முட்டை தான்ப்பா இருக்கு. சரி சட்டுன்னு போயிட்டு வாங்கிட்டு தெரியுயா. சுகரும் தீர்ந்து போச்சு. டீயை போட்டு சக்கரை தீர்ந்து போச்சியா. ஸோ வீட்டில் கெஸ்ட் வந்திருக்காங்க. என் மச்சனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க இன்னைக்கு. என் மச்சனை செம்ம ஹாப்பி. ஸோ நம்ம வந்துட்டு தண்ணி நினைக்கிற வேலை இருக்குது, சமைக்கிற வேலை இருக்குது, முட்டை வந்தது முட்டை கறி பண்ணணும். நான் அடுத்தடுத்த வேலை போய் பார்க்குறேன். இன்னைக்கு தண்ணி வந்திருக்கு. அதான் எங்கள் 3 மாமியாருங்களும் தண்ணி நினைக்க போயிருக்காங்க. என் லாஸ்ட் மாமியார் அங்கே நிற்கிறாங்க, என் 2வது மாமியார் இங்கே நிற்கிறாங்க, எங்கள் மாமியார் அங்கே நிற்கிறாங்க. எல்லோரும் தண்ணி நினைக்க போயிருக்காங்க. சமையல் வேலை மட்டும் நின்று போச்சு. அதை தான் இப்போ நான் போய் பார்க்கணும். கெஸ்ட்டெல்லாம் வந்திருக்காங்க இல்லையா, அதனால் காலையிலேயே முட்டை கறி பண்ணுறோம். அதுக்கு தான் இவ்வளோ முட்டை. வீட்டில் ஆளுங்கள்லாம் இருக்காங்கல்ல நிறைய பேர். பழமரம், வாழை மரம், மாங்காய் மரம். வந்துட்டாங்க நந்தனா. பாப்பா உங்களுக்கு வேலை இருக்குல்ல, போயிட்டு ஆப்பா ஏதாவது சொல்லலான்னு பார்க்குறேன். எதுக்கு இந்த அண்டா இங்கே வந்திருக்குன்னு தான் தெரியல. ஏன் கொண்டாந்து இங்கே வச்சுருக்காங்க அண்டாண்ணா? சாணி கரைக்கிறதுக்கா? சாணி தான் அங்கே வச்சுருக்காங்க சேஃபாக. இங்கே பாருங்க என் பையனை காற்று அடிச்சிட்டு வர்றாரு. ஸ்கூல் மட்டம் போட்டுட்டு என்னாட்டம் பாருங்கள். பியூட்டி தான் இந்த மந்த்து மார்ச்சில் அவருக்கு எக்ஸாம் இருக்குது. எக்ஸாம்னா என்னன்னே தெரியல, இவர் எக்ஸாம் எழுத போகிறாரு. சிரிப்பாக இருக்குது. இப்போல்லாம் எஜுகேஷன் எந்த அளவுக்கு இருக்குன்னு கிட்ஸுக்கு ஒன்றுமே தெரியல. ஓரல் எக்ஸாம் இருக்கா மார்ச்சில். சொல்லி கேட்கும்போது அடி யோசித்தாங்க. அப்புறம் ஃபைனலி ஓகேன்னுட்டாங்க. ஓரல் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணுமா. நல்லா ப்ரிப்பேர் பண்ணுறோம் நாங்கள். இப்போத்தி அப்படியே மச்சி பார்த்துனுப்பாங்க. தனியா கல்யாணத்துக்கு வரும்போதெல்லாம் தாடா என் புருஷனே யாருன்னு தெரியாது. நினைவுலாம் தப்பி போயிடுச்சு. அவங்களுக்கு தான். ஆமாம், எத்தனை வாட்டி வந்து கேட்டாலும் இது யாருன்னு கேட்பாங்க என் வீட்டுக்காரர். முடி பார்த்தீங்களா எவ்வளவு வீட்டுக்காருக்கு. మేమేమేమా ചട്ടുക വേട്ടി പോയി അതല്ല അത് ഉണ്ടാക്കണത്. ராஜேஷ் சேட்டனுக்கு அதையும் கொடுக்கணும். அவரான குறைய நேரம் ചോദിക്കണം. ஓகே
அப்போ ரெடி ஆகிட்டே இருக்கு. பையனுக்கு ஒரு அப்பம் வேணுப்பா. மூடிக்கோ. சித்தி அங்கே தானே நினைக்கிறாங்க. எங்கள் அப்போ ரெடி ஆகிட்டு இருக்கு. கெஸ்ட்டுக்கு அதிரசுக்கு வெல்லம், சாப்பாட்டுக்கு குளிக்கிறதுக்கு முட்டைக்கறி. நான் மாதாஜி தானே நான் நினச்சிட்டு இருந்தேன். உங்க அம்மா வந்து எனக்கும் அவங்களுக்கும் மட்டும் செஞ்சா முட்டை எடுங்க, முட்டை எடுங்க. புரியுதா? மம்மி வந்து அப்படிதான். அண்ணா நேற்றே சொல்லிட்டாங்க காலையில் எனக்கு ஆப்பம் வேணும்னு சொல்லிட்டு, அதனால் நேற்றே மாவுலாம் ரெடி பண்ணிட்டோம். அதனால தான் மாவு ஆப்பத்துக்கு போட்டாங்க. வந்த உடனே ஆப்பம் வேணும் ஆப்பம் வேணும்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஸோ அவருக்காகவே இன்றைக்கி ஸ்பெஷல். சாணி அடிக்கிறதுக்காக தண்ணி இருப்புறாங்க. இது இப்போ வந்துட்டு ஃபங்க்ஷனுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டு பந்தல் போட வராங்க. பாப்பாவை வந்துட்டு பாப்பா தூக்கிட்டு வராங்க. பெரிய பாப்பா சின்ன பாப்பாவை தூக்கிட்டு வராங்க. பந்தல் போடணும். நான் தம்பிக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கேன். வேலை ஆகவே இல்லை இன்றைக்கி. இன்னும் துணி தைக்க வேண்டியது இருக்குது. பாப்பாவுக்கு தண்ணி ஊற்றணும். இதை பாருங்க, சாணியை பத்திரமா எடுத்து வச்சுருக்காங்க. அதை கரைச்சி தெளிக்கிறதுக்கு தண்ணி. தூங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, முடிச்சிட்ருக்கா பாப்பா. வரங்கியா வரங்க. അണയോ മേമ അവിടെ ഡ്രസ് ഉണ്ട്. ഏയ് தண்ணி அரைக்கிற கயிறு ரொம்ப பழசாயிருச்சுங்களா, அதனால் புது கயிறு வாங்கிட்டு வந்து போட்டு விடுறாங்க. அது போட்டோம்ல